வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி சில்லி இட்லி எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ சில்லி இட்லி எப்படி பண்ணலாம், அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சில்லி இட்லி பண்ணுறதுக்கு 7 இட்லி எடுத்திருக்கேன். இட்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குடமிளகா எடுத்திருக்கேன். குடமிளகா இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயம், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேணான்னா வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு தக்காளி, அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 5 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1/4 ஸ்பூன் சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு, இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இட்லியெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி ஃப்ரை பண்ணும்போது ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பீசஸாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா இட்லி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு எண்ணெய் அதிகமாக குடிச்சிருக்கும். சில்லி இட்லி பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ண இட்லியோட காலையில் செஞ்சு வச்ச இட்லியை இந்த மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அதுவுமே நம்மளுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்காது. இப்போ இட்லி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் எல்லா இட்லியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துடலாம். ஃப்ரை பண்ண இட்லியை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுட்டு மீதி உள்ள எல்லா இட்லியும் இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் எல்லா இட்லியும் இது மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ எல்லா இட்லியும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ 5 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூடயே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் குடமிளகாலாம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் குடமிளகாவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குடமிளகா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் சின்ன சின்னதாக, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ஓரளவு வதங்கிருச்சு. இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இட்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். இட்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. கலந்துட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ சில்லி இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துக்கலாம். சில்லி இட்லி செஞ்ச உடனே வந்து சாப்பிட்ருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். டைம் ஆச்சுன்னா இட்லி வந்து சாஃப்ட் ஆயிரும், அப்புறம் டேஸ்ட் மாறி போகும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.